தான். மாற்றம் வேணும்ன்றதுக்காக டிவி கேட்க ஓட்டு போட ரெடியா இருக்கக்கூடிய ஒரு சில ஆட்களுக்கான பதிவு தான் அது. மாற்றம்னா என்னங்க? இடுப்புல கட்டின துண்டு தோள்பட்டை போச்சுல, அது மாற்றம். கை நாட்டு வச்சுட்டு நம்ம கையெழுத்தா மாத்தணும்ல, அது மாற்றம். பெண்களுக்கு சொத்துல சம உரிமை இருந்துச்சுல, அது மாற்றம். விதவைகள் பேரை எடுத்துட்டு கைம்பெண்கள் மாத்தினாங்களே, அது மாற்றம். மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒரு பேர் வச்சாங்க, ஊனமுற்றோர்ன்றது மாத்தி, அது மாற்றம். அது மட்டும் இல்லாம திருநங்கைகள் ஒரு கௌரவ பேர் கொடுத்தாங்க, அது மாற்றம். இதெல்லாம் மாற்றம்னு சொன்னா ஒத்துக்க முடியும். அந்த ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி, அந்த சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி விஷயங்கள் நிறைய கொடுத்துட்டு இருக்காங்க, அதுதான் மாற்றம். முக்கியமான பேசிக் நீட்ஸ் என்ன? உண்ண உணவு, உடுத்த உடை, இருக்க இடம். ஆல்ரெடி சோறு தண்ணிக்காங்க, சோறு தண்ணி எதுங்க மாற்றம்? ஒரு விதவை பெண்ணுக்கு பேர் மாற்றப்பட்டா அது மாற்றம். அந்த பெண் இரண்டாவது திருமணம் பண்ணிட்டா இந்த சமுதாயத்துல அந்த பொண்ணுக்கு வேற ஒரு பேர் கொடுக்குறாங்களே, அதுக்கு என்ன மாற்றம்? பெண் பிள்ளைகளுக்கு சொத்துல சம உரிமை. ஏங்க, சொத்து சேர்க்கறதுக்கு இங்க வழி இல்லைங்க, அதுக்கு ஒரு வழி ஏற்படுத்தி கொடுத்தது தானங்க அது மாற்றம். எதுங்க மாற்றம்? ஊனமுற்றோர்களுக்கு மாற்றுத்திறனாளிகள்னு பேர் மாற்றுனது மாற்றமா? அவங்களுக்கு ஒரு வாழ்வாதாரம் கொடுக்கறது தானே மாற்றம். சம்பந்தமே இல்லாத ஒரு நடிகன் என் குழந்தைங்க நல்லா இருக்கணும், அவங்களுக்கு ஒரு வாழ்வு இருக்கணுங்கிறதுக்காக மாற்றுத்திறனாளிகளை வெளியில கொண்டு வந்து காமிச்சாரு பாருங்க. நடிகன் எங்க அண்ணன் ராகவா லாரன்ஸ், அவங்களுக்கு ஒரு வாழ்வாதாரம் ஏற்படுத்தி கொடுத்தாரு பாருங்க, அதுதாங்க மாற்றம். அவர் பண்ண அந்த செயலுக்கு அப்புறம் இப்போ ஒவ்வொரு மாற்றுத்திறனாளிகளும் தன்னை வந்து ஒரு டிசபிலிட்டி பர்சனா கருதாம என்னாலையும் வேலை செய்ய முடியும்னு சொல்லி ஒரு தன்னம்பிக்கையோட போறாங்க பாருங்க, அதுதாங்க மாற்றம். அரவாணின்ற பேர்ல இருந்து திருநங்கைன்ற பேருக்கு மாத்திட்டாங்க, அது ஒரு மாற்றமா? அந்த பேர் மாத்தினதுனால எத்தனை பேரு திருநங்கைன்ற பேரை வச்சு கேலி கிண்டல் பண்ணாம இருக்காங்க, இல்ல இன்னும் கை தட்டி ரோட்ல காசு சம்பாதிக்காம இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு வாழ்வாதாரத்தை கொடுக்கறது ஒரு மாற்றமா, இல்ல திருநங்கைன்ற பேரை மட்டும் மாத்துறது ஒரு மாற்றமா? நீங்க சொல்றத பார்த்தா எல்லாத்துலயும் பேர் மாற்றப்பட்டாலே போதும் போலயே நாடு வல்லரசாக. நீங்களே சொல்றீங்களே பேசிக் நீட் வேணும், அடிப்படை வசதி வேணும்னு. அந்த அடிப்படை வசதி இல்லாத மக்கள் தானே கவர்மெண்ட் ஸ்கூல்லையும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையும் வராங்க மருத்துவம் பார்க்கறதுக்காக. நல்ல சாப்பாடு சாப்பிடலாம், ஒரு வேளைனாச்சும் நல்ல சாப்பாடு சாப்பிடலான்னு. அந்த சாப்பாட்டுல நீங்க என்ன கலப்படம் பண்ணீங்க? ஏன் அதை பத்தி எல்லாம் பேசவே மாட்டேங்கிறீங்க? அவரோட பர்சனலை பத்தி பேசலன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ ஃபுல்லா அவரோட பர்சனல், அவரை பத்தி மட்டும்தான் முழுக்க முழுக்க பேசியிருக்கீங்க. சரி, நீங்க சொன்ன மாதிரி இது எல்லாமே ஒரு மாற்றம்னே எடுத்துக்குவோம். இந்த மாற்றம் எல்லாம் கலைஞர் ஐயா கொண்டு வந்தது தானே. நீங்க என்ன பண்ணீங்க? நீங்க என்ன மாற்றத்தை கொண்டு வந்தீங்க? ஜூலி மேடம், இந்த எலெக்ஷனோட கடைசி பதிவா உங்ககிட்ட இந்த ஒரு மாற்றத்தை மட்டும் நாங்க எதிர்பார்க்கிறோம். மாற்றம் வரணும் அப்படிங்கிறதுக்காக டிஎம்கேக்கு ஓட்டு போடுங்க, எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லாம டிவிகேக்கு ஓட்டு போடாதீங்க அப்படின்னு சொல்றீங்களே, இந்த இடத்துல ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா எல்லாமே மாறும்.